இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற எம்என்சி கம்பெனி என்ன செய்யுது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் கைக்குள்ள போட்டுட்டு ஒரு பெட்ரோ கெமிக்கல் இதை வந்து நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரைட்ஸ் வாங்குறாங்க. உரிமத்தை வாங்கும்போது பாத்தீங்கன்னா 1,00,000 கோடி வந்து லஞ்சமா பேசப்படுது. 50,000 கோடி லீகலாவும் 50,000 கோடி இல்லீகலாவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் ஏற்றுக்கிட்டு 50,000 கோடி என்ன செய்யலாம்னா, இல்லீகல் கொடுக்கறதுக்கு வந்து பினாமி பேர்ல நம்ம வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆளுங்களை தேடுறாங்க. நம்பிக்கையான யாருமே வரல. ஒரு இடத்துல ரோட்ல பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைன் தட்டுது. சரி, இவங்களுக்கு தான் வந்து கேள்வி கேட்க ஆள் கிடையாது. 1000 கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாது, என்ன எதுனே தெரியாது, ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது, ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்கவும் தெரியாதுன்னு இவங்களை சூஸ் பண்ணாங்க. அந்த 4 பேரை சூஸ் பண்ணாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் ஹீரோ, நம்ம ஹீரோ. ஸோ பிளான் பிரகாரம் என்னன்னா 50,000 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னு இவங்களை அழிச்சிடணும். ஏன்னா இவ்வளவு காசை பார்த்துட்டு யார்ட்ட சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்றது அழிச்சிடும் பிளான் பண்றாங்க. இப்போ வந்து ஒருத்தரா 12,500 கொடுத்து ஒருத்தரா கொள்றாங்க. மூணாவதா வந்து தனுஷ் வர்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, அவங்கள போடுறது ரெடி பண்ணிட்டு இருக்க. பார்த்தா டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனவுன்னா அவன் உயிரோட வேணும்டான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இவருடைய ரூட்லாம் தெரிஞ்சுட்டு பிளான் பிரகாரம் தனுஷ் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆன பின்னாடி என்ன பண்ணாரு, இந்த 1,00,000 கோடி எதுக்கான கவர்மெண்ட்டுக்கு லஞ்சமா கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி என்ன பண்ண போறாங்க இந்த கார்பரேட் கம்பெனி, இதெல்லாம் வந்து சொல்றதா இந்த படத்தோடைய கதை.